ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு உங்கள் செல்வியக்கா சேனல். வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், பெடிக்யூரும் மெடிக்யூரும் பண்ணலாம். முதல்ல நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். நெயில் பாலிஷ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடுக்கில் உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துடணும். நம்ம நகத்துலலாம் நம்ம நல்லா இது பண்ணிடணும். கைக்கும் அதோடு சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. நம்ம வந்து கை கால் ரெண்டு சேர்த்து, அதான் பெடிக்யூர் மெடிக்யூர் ரெண்டு சேர்த்து சேர்ந்தேன். அப்புறம் அந்த ஹைட்ரோக்ளாஸ் சால்ட்டு ஷாம்பு, பெடிக்யூர் ஷாம்பு நம்ம நார்மல் ஷாம்பே கூட போட்டுக்கலாம். அப்புறம் ஹைட்ரோ சால்ட் ஒன்று, ஹைட்ரோ ஆசிக்ட்னு ஒன்று இருக்குது, அது போட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 10 மினிட்ஸ் போதும், அப்படி ஊற வச்சோடனே நல்லா க்ளீன் ஆகிடுச்சு பாப்பாவுக்கு. நம்ம எடுத்து அதுக்கப்புறம் அந்த சைடில் உள்ள அழுக்கெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன். அதை நல்லா ஊறி அழுக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷ்ஷை போட்டு நல்லா ஒரு க்ளீனப் நல்லா எடுத்து இது பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்துன்னா சிடிஎம்மில் வந்து கிளென்சிங் கொடுத்து நல்லா இது பண்ணணும். அதுக்கு முன்னாடியே வந்து இந்த கல் வச்சு க்ளீன் பண்ணுறதும் பெடிக்யூருக்கான டூல்ஸை வச்சு க்ளீன் பண்ணாங்க. க்ளீன் பண்ண அந்த சைடில் உள்ள நம்ம வெடிப்பு, அந்த உள்ள அழுக்கு, இதெல்லாம் சைடில் உள்ளது எல்லாமே வந்துடுங்க. நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. அந்த உள்ள அந்த செதில்லாம் வரும் பார்த்தீங்களா, வெடிப்பில் உள்ள செதில் நல்லா அதை க்ளீன் பண்ண நல்லா அவளுக்கு அவ்வளோ அழுக்கு இல்லை. நான் முதல்ல ராகினிக்கு செஞ்சது ரொம்ப அழுக்கு இருந்தது, இவளுக்கு அவ்வளோ அழுக்கெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம க்ரீமை வச்சு மசாஜ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். மசாஜ் நல்லா கொடுக்க நல்லா அவளோட காலுமே நல்லா க்ளோ கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் பிஃபோர் ஆஃப்டர் பாருங்களேன், நான் அதுக்கும் இதுக்கும் நல்ல சேஞ்ச் இருக்கும், சூப்பராக இருந்ததுங்க. நல்ல ஒரு மசாஜையும் கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நம்மளோட பேக்கும் போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எப்படி ஃபேஸ்க்கு போடுறோமோ அது மாதிரி தான் நம்ம காலு கைக்கு எல்லாத்துக்குமே போட ஆரம்பித்தோம். இது பண்ணி முடிக்கவே ஒரு 3.5 hour ஆயிடுச்சுங்க. நான் ஒரு 7 o'clock ஆரம்பித்தேன், 10:30 கிட்ட ஆயிடுச்சுங்க நான் முடிக்க. ஈவினிங் போல் இதே சண்டே ரெஸ்ட் எடுக்கல. நான் சண்டே தாங்க நமக்கு வேலை. நம்ம மசாஜ் கொடுக்கும், இதை செய்ய வீட்டில் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 7 மணிக்கு மேலே உட்காந்தா திரும்ப வேலை வந்துக்கிட்டே இருக்குது. ஆஃப்டர் அவளோட காலை பாருங்களேன், கையும் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்த்தீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம செல்வியக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே, பாய்.